நீ கற்றுக்கொண்ட விஷயத்தையும், அதாவது நீ கற்றுக்கிட்ட விஷயத்தையும், நல்ல நல்ல விஷயங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்களையும், நீ சேர்த்த செல்வத்தையும் மற்றவங்களுக்கு கொடு அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் சொன்னார். ஓகே, நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்தையும், நீங்கள் சேர்த்த செல்வத்தையும் பொருளையும் மற்றவங்களுக்கு கொடுத்து உதவி செய்யுங்க அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் சொன்னார். எத்தனை பேர் அப்படி செய்கிறாங்க? நான் செய்கிறேன்னா, எத்தனை பேர் அப்படி செய்கிறாங்கன்றது இருக்கட்டும், நான் செய்கிறேன்னா இருக்கலாம். சில பேர்கிட்ட இதெல்லாம் நம்ம இதெல்லாம் செய்யும் போது நம்மளை சுற்றி இருக்க சில பேர் ஒரு ஒரு மாதிரி கருத்துலாம் சொல்லுவாங்க, கமெண்ட் பண்ணுவாங்க, கருத்து சொல்லுவாங்க. இவர் பெரிய மகான், இவர் பெரிய புலவர், பெரிய தர்மர், மற்றவங்களுக்கு கொடுத்து உதவுறாரு. இப்போலாம் கொடுக்காதீங்க, மற்றவங்களுக்கு கொடுத்தா உங்களுக்கு இல்லாமல் போயிடும் அப்படின்னு நம்மளைய அப்படி அவங்களோட அந்த வைப்ரேஷனை கொண்டு வர பார்ப்பாங்க. வைப்ரேஷன் அதாவது ஃப்ரீக்வன்சி, அலைகள். அவங்க எல்லாத்துக்கும் ஒரு அலை இருக்கும். நீங்கள் உயர்ந்த அலையில் இருக்கும்போது, நீங்கள் ஒரு உயர்ந்த அலை, ஒரு ஹை ஃப்ரீக்வன்சியில் இருக்கும்போது, உங்களை சுற்றி ஒரு குறைவான அலைகள் உங்களை சுற்றி இருப்பாங்க கொஞ்சம் பேர். ஆனால் ஒரு ரொம்ப நேரம் கூட இருக்க முடியாது. ஏன்னா உங்கள் அலை ரொம்ப உயரத்தில் இருக்குது, உங்கள் ஃப்ரீக்வன்சி ரொம்ப ஹாயாக இருக்குது. அவங்க அலைகள், அவங்க ஃப்ரீக்வன்சி ரொம்ப லோவாக இருக்குது. உங்கள் கூட ரொம்ப நேரம் இருக்க முடியாது, சரி வராது உங்களுக்கு. அப்போ நீங்கள் செய்கிற காரியத்தெல்லாம் அவங்க குறை சொல்லுவாங்க, உங்களைய கிண்டல் பண்ணலாம், உங்களைய மாற்ற முயற்சி செய்யலாம். ஏன்னா உங்களோட உயர்ந்த அந்த அலைகளை அவங்களால தாங்க முடியாது, அவங்களுக்கு பிடிக்காது. வைத்தறிச்ச அப்படியே புகையும் வயிற்றுல. ஸோ நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்தையும், நீங்கள் சேர்த்து செலுத்த மற்றவங்களுக்கு கொடுத்து உதவலாம். ஓகே, இது சுவாமிகள் விவேகானந்தர் சொன்னார்னு சொல்கிறாங்க. ஓகே, அவர் சொன்னாரா இல்லையா, அவர் கொடுத்தாரா இல்லையா, அதனால நமக்கு தெரியாது. ஆனால் இது எங்கேயோ கேலண்டரில் படித்த மாதிரி இல்லை, இருக்கும். கேலண்டரில் எழுதியிருக்காங்களா இல்லை காடிக்கு பின்னாடி எழுதியிருக்காங்களா? சில பேர் காடிக்கு பின்னாடி எழுதுகிறாங்க. நம்மளோட அறிவில் எழுத வேண்டியதை காடிக்கு பின்னாடி எழுதுகிறாங்க, எங்கேயும் எழுதி வைக்கிறாங்க. ஓகே, அறிவு எழுத நல்லாயிருக்கும், ஏன் காடிக்கு பின்னாடி எழுதிக்கிட்டு? ஸோ சுவாமி விவேகானந்தா இதெல்லாம் சொன்னாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனால் விஷயம் நல்லா இருக்குது. ஓகே, அப்படி நீங்கள் சுவாமி விவேகானந்தர் சொல்லி தான் நீங்கள் அதை செய்யணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு செய்யணும்னு தோணுச்சா செய்யலாம். சில பேர் செய்கிறாங்க, ரொம்ப பேர். சில பேர் அவங்க கற்றுக்கிட்ட விஷயத்த, அவங்க சம்பாரிச்ச செல்வத்தில் அவங்களே வச்சுக்குவாங்க. மற்றவங்களுக்கு கொடுத்தா நம்ம ஏழையாயிரும் அப்படின்னு ஒரு குறுக்கு சிந்தனை, ஒரு சின்ன புத்தி. ஸோ நம்மளோட அந்த வெளிச்சத்தை அவங்களால தாங்க முடியலன்னா அவங்களுக்கு அது பிடிக்காது. நம்ம அவ்வளோ தெளிவாக உயர்ந்த ஒரு சிந்தனையில் ஒரு நல்ல வெளிச்சமாக
உயர்ந்த எண்ணத்தோடு இருந்தால் சில பேருக்கு பிடிக்காது. அதை நம்மளை குறைக்க பார்ப்பாங்க. அதனால் உங்கள் வெளிச்சத்தை, உங்கள் ஃப்ரீக்குவென்சியை, அதாவது உங்களோட அந்த சிந்தனை தெளிவை பாதுகாத்துக்கணும்னா அவங்களால இருக்க முடியாது. நீங்கள் அவங்கள விட்டு வர வேணாம், நீங்கள் அவங்கள விட்டு அவங்களால உங்க கூட ரொம்ப நேரம் இருக்க முடியாது. ஸோ உங்களோட ஃப்ரீக்குவென்சிக்கு தகுந்தபடி தான் ஆள் வருவாங்க. அவங்க கூட நீங்கள் இருக்கலாம். அதே சிந்தனை, அதே உயர்ந்த எண்ணம், அதோட அதே ஓகே அவங்களுக்கு தெரிஞ்சது, அவங்க சேர்த்த செல்வங்கள் இதெல்லாம் மற்றவங்க கொடுத்து உதவுவோம் அப்படின்னு என்னாலும் அவங்க வருவாங்க. இது சுவாமி விவேகானந்தர் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஓகே, நான் ஒரு இன்னொரு விஷயம் எனக்கு தெரிஞ்சது, எனக்கு வந்த விஷயத்தை சொல்கிறேன்னே. ஓகே, ஊக்கத்தை கைவிடாதே, அதுதான் வெற்றிக்கு முதல் படி அப்படின்னு இவர் சொன்னார். யார்? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்னார். ஊக்கத்தை கைவிடாதே, அதான் வெற்றிக்கு முதல் படி அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்னார். நம்புறீங்களா இல்லையா? நம்ப மாட்டீங்களா? பஞ்ச் இல்லை, அது வாழ்க்கையோட அனுபவம். ஊக்கத்தை கைவிடாதே, அதான் வெற்றிக்கு முதல் படி அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்னார். நம்பலையா? சரி, இதெல்லாம் நம்ப மாட்டீங்க, உண்மைதான். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்ல, அறிஞர் அண்ணா சொன்னார் அப்படின்னு ஒரு இதில் நான் படித்தேன். ஸோ அது அறிஞர் அண்ணா தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நம்ம வாழ்க்கை அனுபவத்தில் நமக்கு தெரியும். ஊக்கத்தை கைவிடாதே, அதான் வெற்றிக்கு முதல் படி. ஓகே, அறிஞர் அண்ணா சொன்னது கொஞ்சம் தான், ஆனால் அதில் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. ஊக்கத்தை கைவிடாதே, வெற்றிக்கு முதல் படி. ஓகே, அறிஞர் அண்ணாவே சொன்னதாக இருக்கட்டுமே, நம்ம என்ன பார்த்தோமா கேட்டோமா, உண்மையாக போய் ஏன்னு நமக்கும் தெரியாது. சரி, அறிஞர் அண்ணா சொன்னதாகவே இருக்கட்டும். ஊக்கம் மட்டும் போதுமா? ஒவ்வொரு நாளும் பிடிக்காத விஷயத்த ஒவ்வொரு நாளும் நல்லா தூங்குறாங்களோ இல்லையோ, சாப்பிட்றாங்களோ இல்லையோ, ஓடி போய் அதை செய்கிறாங்க. குளிக்கிறாங்களா, பிள்ளைகளுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, ஓடுறாங்க, ஓடி போய் அதை செய்கிறாங்க. ஆனால் அது ஊக்கத்தோடு செய்கிறாங்க. ஆனால் அந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்காமல் ஊக்கத்தோட விஷயத்தை செஞ்சிங்கன்னா அது ஒன்றும் இருக்காது, சப்புன்னு இருக்கும். பிடிச்ச விஷயத்தை ஊக்கத்தோடு செஞ்சால் எப்படி இருக்கும்? மனசு அப்படி துள்ளி குதிக்க செய்யும் விஷயத்தை ஊக்கத்தோடு செஞ்சால் அப்படி இருக்கும். பிடிக்காத வேலைக்கு போகிறது, பிடிக்காத ஸ்கூலுக்கு போகிறது, பிடிக்காத உறவுகளுக்கு, பிடிக்காத கல்யாணம், பிடிக்காத காதல் இருக்காது. நிறையா காதல்னு சொல்லுவாங்க, பாசம் பேசுவாங்க, ஐ லவ் யூன்னுவாங்க, ஆனால் அந்த காதல் இருக்காது. பிடிக்காத காதலை பிடிக்க வச்சு பிடிச்சிக்குவாங்க. பிடிக்காத ஒரு விஷயத்தை ஊக்கத்தோடு செஞ்சால் அதில் ஒன்றும் இருக்காது, போர் அடிக்கும். பிடிச்ச விஷயத்தை ஊக்கத்தோடு செஞ்சால் நல்லா இருக்கும். அறிஞர் அண்ணா சொன்னது கொஞ்சம் தான், இன்னும் நிறையா விஷயம் இருக்குது. இதெல்லாம் ஏதோ கேலண்டரில் படித்த மாதிரி இருக்கலாம். ஸோ சில பேருக்கு நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. ரொம்ப பேர் உங்களை சுற்றி உள்ளவங்க, உங்கள் அம்மா, உங்கள் அப்பா, உங்கள் வாத்தியார், உங்கள் நண்பர்கள், நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. நீங்கள் நல்லா இருக்கணும். ஆனால் இதை நல்லா கேளுங்க, என் வாயிலேருந்து வர வார்த்தையை நல்லா கேளுங்க. நீங்கள் நல்லா இருக்கணும் அவங்க நினைப்பாங்க, ஆனால்
அவங்கள விட நீங்கள் நல்லா இருந்துடக்கூடாது. உங்கள் கூடயே இருந்து உங்களை அப்படியே ஒரு பட்டிக்குள்ளே போட்டு நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, ஆனால் என்னை விட நல்லா இருக்கக்கூடாது. சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. இது என்னோட அனுபவம் சொல்லும். உங்கள் அனுபவம் எப்படி எனக்கு தெரியாது, இது என்னோட அனுபவம். ஓகே, நல்லா இருக்கு, சிறப்பாக இருக்கு, அப்படி பாராட்டுவாங்க, தட்டி கொடுப்பாங்க, எல்லாம் செஞ்சுவாங்க. ஆனால் அதுக்கு பின்னால் ஒரு பெரிய விஷம் ஒழிஞ்சிருக்கும். விஷம் என்னை விட நல்லா இருக்கக்கூடாது, என்னை விட நல்லா இருக்கக்கூடாது. ஏன்னா உங்களோட வெளிச்சத்தை அவங்களால தாங்க முடியாது. இந்த பேய் படம் பார்த்துருக்கீங்களா? பேய், வெம்பாயா பேய் பார்த்தீங்கன்னா இருட்டில் தான் அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப வசதியாக இருக்கும். இருட்டில் தான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். சூரியன் வர 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 வெளிச்சம் அது மேலே பட்டோன்னா அப்படியே அப்படியே அலரும். அந்த வெளிச்சம் அது பிடிக்காது, வெளிச்சத்துக்கு வரக்கூடாது, அது இருட்டிலே இருக்கணும், அது இருட்டிலே இருக்கணும். அந்த வெளிச்சம் அது பிடிக்காது. அந்த மாதிரி தான் உங்களை சுற்றி உள்ளவங்க. உங்களுக்கு வெளிச்சம் வந்தால் அதில் உங்களுக்கு சந்தோஷம் இருக்காது. நீங்கள் அந்த இருட்டிலே இருக்கணும், இருட்டிலே இருக்கணும். நீங்கள் நல்லா இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் அந்த இருட்டில் தான் இருக்கணும். ஆனால் அவங்க உங்களை விட நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. நீங்கள் நல்லா இருக்கணும், ஆனால் அவங்களோட நல்லா இருக்கக்கூடாது. ஓகே, புரிய நினைக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கணும், ஆனால் உங்களோட நல்லா இருக்கக்கூடாது. ஸோ அந்த வெளிச்சம், நீங்கள் அந்த சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கும் போது உங்களை பாராட்டுவாங்க. பார்த்துருக்கீங்க, அரண்மனையில் இளவரசர் உட்காந்துருப்பார், மந்திரி, தளபதி, புலவர், அப்புறம் கோடாங்கி, அம்மாயி, பையன் உட்காந்துருப்பான். பெரிய பெரிய பதவியில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் அந்த இளவரசரை பார்த்தோன்னு சில பேர் சந்தோஷப்படுவாங்க. இளவரசர் சும்மா அப்படியே ஓவியமாக ஜொலிக்கிறாரு. சில பேர் எப்படா இவனை இறக்கி கீழே தள்ளிட்டு நம்ம மேலே உட்காந்துக்கணும். அந்த ஆங்கிலத்தில் த்ரோன்னு சொல்லுவாங்க. அந்த த்ரோன், அந்த சிம்மாசனத்தில் உட்காரணும், அந்த கிரீடம் அவங்க தலைக்கு வரணும், கிரீடத்தை அவன்கிட்ட பிடிக்கணும். அது வரைக்கும் அவங்க முன்னாடி நடிப்பாங்க, முகமுடி போட்டு நடிப்பாங்க, சிரிப்பாங்க, பாசமாக இருக்க நடிப்பாங்க, சந்தோஷமாக இருக்க நடிப்பாங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறப்ப நடிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. அந்த வெளிச்சத்தை அவன் தாங்க முடியாது. ஓகே, அந்த வெளிச்சம், அந்த ஃப்ரீக்குவென்சி, நீங்கள் உயர்ந்த ஒரு ஃப்ரீக்குவென்சியில், ஹாய் ஃப்ரீக்குவென்சியில் இருக்கும்போது இந்த லோ ஃப்ரீக்குவென்சியில் உள்ளவங்களாம் அவங்க ஃப்ரீக்குவென்சி கொண்டு வர பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் உங்கள் ஃப்ரீக்குவென்சியை மெயின்டைன் பண்ணி மேலே போய்கிட்டே இருக்க அவங்களால தாங்க முடியாது. அவங்க விலகி போயிடுவாங்க. உங்களோட அலைகளை, உங்களோட அந்த வெளிச்சத்தை அவங்களால தாங்க முடியாது. ஸோ விவேகானந்தர் சொன்னதும், அறிஞர் அண்ணா சொன்னதும், விவேகானந்தர் என்ன சொன்னார்? நீங்கள் கற்றுக்கொண்ட விஷயத்தையும் சம்பாரிச்ச செல்வத்தையும் மற்றவங்களுக்கு பங்கு போட்டுக்கணும். யார் கூட பங்கு போட்டுக்கணும் சொன்னாரா? இல்லை, யார் கூட பங்கு போட்டுக்கணும்? உங்களுக்கு பங்கு போட்டுக்கங்க. உங்களுக்கு, அப்புறம் உங்களை சுற்றி உள்ளவங்களுக்கு. நீங்கள் அந்த செல்வத்தை சம்பாதிக்கும் போதும், அந்த விஷயங்களை நீங்கள் கற்றுக்கும் போதும், உங்கள் கூட இருந்து உங்களை உற்சாகப்படுத்தி, உங்களுடைய தன்னம்பிக்கை கொடுத்து, உங்களை சப்போர்ட் பண்ண அவங்கக்கிட்ட பகிர்ந்து கொள்ளும். ஓகே, அதுதான் உண்மை அப்படின்னு இது நான் சொன்னது. ஓகே, அப்போ விவேகானந்தர் சொன்னார், இப்போ நான் சொன்னேன். சரியா? அறிஞர் என்ன சொன்னார்? ஊக்கத்தை கைவிட அதிகம் வெற்றிக்கு முதல் படி. ஆனால் பாதியிலே விட்டார், மற்ற விஷயங்கள்லாம் சொல்லலை. நான் சொல்கிறேன், ஊக்கம் மட்டும் பத்தாது, சந்தோஷம். அந்த சந்தோஷம் வேணும், அந்த உற்சாகம் வேணும், மனசு அப்படி துள்ளி குதிக்கணும்.
அந்த விஷயத்தை செய்யணும். பிடிக்காத விஷயத்தையும் ஒவ்வொரு நாளும் கோடிக்கணக்கான பேர் உலகத்தில் பிடிக்காத விஷயத்தை தான் போய் செய்கிறாங்க. பிடிக்காத வேலை, பிடிக்காத படிப்பு, பிடிக்காத ஸ்கூல், பிடிக்காத புருஷன், பிடிக்காத பொண்டாட்டி, ஐ மீன் மனசில் இல்லை, மனசில் அந்த அன்பு இல்லை, பாசம் இல்லை. ஏதோ வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறாங்க. அவர் என்ன சம்பாதிப்பார், எவ்வளோ சம்பாதிப்பார், அவர் என்ன வச்சுருக்காரு, எப்படி அவங்ககிட்ட இது வாழலாம், எப்படி பிள்ளைங்களாம் படிக்க வைக்கலாம். பிடிக்காத ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ பிடிக்காத விஷயத்தை ஊக்கத்தோடு சேர்ந்த விட எல்லா எல்லாத்துலேயும் குடும்ப வாழ்க்கை மட்டும் இல்லை, ஆம்பளைங்களும் சரி பொம்பளைங்களும் சரி, ரொம்ப பேர் என் அனுபவத்தில் சொல்கிறேன். நான் யாரையும் இறக்கி பேசி நான் மேலே வர்ற ஆசையே கிடையாது. என் அனுபவத்தில் சொல்கிறேன். பிடிக்காத விஷயத்தை தான் என்கிட்ட தான் ஒரு விஷயம். பிடிக்காத விஷயத்தை தான் ஒவ்வொரு நாளும் மூடி போய் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பிடிச்ச விஷயத்தை ஊக்கத்தோடு செய்யுங்க. ஓகே, ஸோ அதாவது உங்கள் அலைகள் உயர்ந்துக்கிட்டே போகணும். மற்றவங்களுக்காக உங்கள் அலைகளை குறைச்சிக்காதீங்க. ஓகே, சொன்னேன் வெம்பாயா, பேய்க்கு வந்து அந்த வெளிச்சம் வந்தோன்னா அந்த பேய் எப்படி பயப்படும், ஓடி போயிடும். அப்படி ஒன்றும் பண்ணாது. பேய் படம் பார்த்துருக்கீங்களா? பேய் படம் தான் பார்க்க முடியும், பேய் இங்கே பார்க்கவே முடியாது. வேணா மனுஷ பேய்களை பார்க்கலாம். ஓகே, ஸோ பிடிக்காத விஷயத்தை ஊக்கத்துடன் செய்கிறத விட பிடிச்ச விஷயத்தை ஊக்கத்துடன் செய்யுங்க. ஊக்கம் மட்டும் பத்தாது, இன்னும் நிறைய விஷயம் வேணும். ஓகே, ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, லவ் வாட் யூ டூ, டூ வாட் யூ லவ். லவ் வாட் யூ டூ, டூ வாட் யூ லவ். லவ் வாட் யூ டூ. உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செய்கிற விஷயத்தை பிடிச்சி செய்யுங்க. அதை விட முக்கியம், பிடிச்ச விஷயத்த விரும்பி செய்யுங்க. பிடிச்ச விஷயத்தை விரும்பி செய்யுங்க. ஓகே, அப்போ தான் அதில் உங்களோட முழு கவனமாக இருக்கும். ஊக்கம் மட்டும் பத்தாது, கவனம், ஃபோக்கஸும் தேவை. ஃபோக்கஸாக இருக்கணும். ஓகே, நான் சொன்ன மாதிரி பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஒரு நாளைக்கு ஒரு விஷயம். ஓகே, ஒரு நாளைக்கு ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணும். ஆனால் மற்ற இப்போ உள்ள நடவடிக்கையெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒரே நேரத்தில் நிறைய விஷயத்தில், ஓகே, இந்த பக்கம் ஃபோனு கைமாக தான் இருக்காங்க, இந்த பக்கம் லேப்டாப்பு, இந்த பக்கம் டிவி, இந்த பக்கம் உங்கள் வேலை, இந்த பக்கம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப், இந்த பக்கம் பாய் ஃப்ரெண்ட் காதலி, இந்த பக்கம் பில்லு, இந்த பக்கம் குடும்ப பிரச்சனை, இந்த பக்கம் பிள்ளைங்க, இந்த பக்கம் அது எல்லாத்தையும் போட்டு குழப்பி கடைசியில் போதைக்கு அடிமையாக இருக்காங்க. அந்த போதை இருந்தால் தான் வாழ்க்கை வாழ முடியும்னு ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு. இதை வச்சு ஒரு பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் சம்பாதிக்கிறாங்க. மக்களுக்கு போதை கொடுப்போம், உங்கள் போதையிலே இருக்கணும், அந்த கவனம் நம்ம போதைக்கு போகணும். போதை என்டர்டெயின்மெண்ட், பொழுதுபோக்கு, போதை பொழுதுபோக்கு, கவனம் வந்து ஃபோனில் இருக்கணும். அவங்களோட சிந்தனைலாம் வந்து கெட்ட செய்தியில் இருக்கணும். அவங்களோட நோக்கம்லாம் வந்து கடன் கட்டுறது, பில்லு, அதிலே போகணும். சந்தோஷமாக வாழணுன்ற சிந்தனை உங்களுக்கு வரக்கூடாது. சுதந்திரமாக இருக்கிற சிந்தனை உங்களுக்கு வரக்கூடாது. உங்கள் சுதந்திரத்தை நீங்கள் மறந்துடணும், உங்கள் சந்தோஷத்தை நீங்கள் மறந்துடணும், உங்கள் நிம்மதியை நீங்கள் மறந்துடணும். கடை, நோய், அடிமைத்தனம், கவலை, குழப்பம், இதில் தான் நீங்கள் வாழணும். ஸோ அப்போ தான் உங்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். 7.8 கோடி பேரையை கண்ட்ரோல் பண்ணணும்னா 7.8 கோடி மக்களை கண்ட்ரோல் பண்ணணும். இதெல்லாம் இருக்கணும்.
எல்லாம் பெரிய பிஸ்னஸ். ஸ்மார்ட் ஃபோன், ஸ்மார்ட் டிவி, ஆல்கஹால், வேப், சிகரெட், சூது, என்டர்டெயின்மெண்ட், செலிப்ரிட்டிஸ் தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கெல்லாம் செலிப்ரிட்டிஸ், நடிகர்கள், பெரிய பெரிய தலைவர்கள், அரசியல்வாதிகள் இன்னும் சப்போர்ட் பண்ணுறாங்க அதுக்கெல்லாம். ஸோ நம்ம தான் ஆளணும். ஆனால் ஆண்டு இருக்கிறது அவனுக்கு. எல்லாமே நம்மகிட்டே இருந்தால் போகுது. நம்ம உழைப்பு, நம்ம சிந்தனை எல்லாமே நம்மகிட்டே இருந்தால் போகுது. நம்ம வேர்வை. ஓகே. ஸோ நம்ம கவனத்தை அவங்க பக்கம் இருக்கிறோம். நம்ம பாசத்தை பற்றியோ, சுதந்திரத்தை பற்றியோ, அன்பை பற்றியோ, சந்தோஷமான வாழ்க்கையை பற்றி யோசிக்க முடியாது. நம்ம யோசிக்க முடியாது. எப்படி பில்லு கட்டணும், மாதம் முடிஞ்சால் பில்லை கட்டணும், மாதம் முடிஞ்சால் காடி காசு கட்டணும், கரண்ட் காசு கட்டணும், தண்ணி காசு கட்டணும், அந்த காசு, அந்த கடை, இந்த கடை, டெக்ஸு, அது இது சுந்தரம்லாம் அதிலே போயிடும். ஸோ ஊக்கம் மட்டும் பத்தாது, கவனம், ஃபோக்கஸ், கவனம் 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 சொல்லுவோம். கவனமாக கொண்டு போ, கவனம். ஓகே, ஃபோக்கஸ், கவனம். உங்கள் கவனத்தை திசை திருப்பணும். அப்போ தான் உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். உங்கள் கவனத்தை திசை திருப்பணும். ஓகே. நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே கிடக்கணும், பேசக்கூடாது, முகமூடி போட்டு உட்காந்துருக்கணும், உங்கள் குரல் வரக்கூடாது, வெளியே எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது, எந்த பேசக்கூடாது. ஸோ அதுதான் உங்கள் ஊக்கம்லாம் அதில் தான் இருக்குது. ஊக்கம்லாம் இதில் இருக்குது. பார்த்தீங்களா, அறிஞர் அண்ணா அப்போ சொன்னார், ஊக்கத்தை கைவிடாதே, வெற்றிக்கு முதல் படி. ஸோ உங்கள் ஊக்கம், உங்கள் கவனத்தில் அவனுக்கு எடுத்துக்குவாங்க. அப்போ நீங்கள் வெற்றி பெற முடியாது வாழ்க்கையில். வெற்றி பெற்றிங்கன்னா அவங்களுக்கு நஷ்டம். வெற்றி பெற்றிங்கன்னா நிறைய விஷயத்தை விழிச்சிக்குவீங்க. ஓகே, நல்ல விஷயம் தானே. அதே மாதிரி விவேகானந்தர் என்ன சொன்னார், சம்பாதிச்ச செல்வத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் மற்றவங்கள்ட்ட பங்கு போட்டுக்கலாம். ஆனால் உங்களையே இறக்கி கீழே தள்ளிட்டு உங்கள் சிம்மாசனத்தில் அவங்க உட்காந்துட்டாங்கன்னா அதை பங்கு போட்டு என்ன பண்ணுறது, வேஸ்ட். ஸோ கற்றுக்கிட்டால் மட்டும் பத்தாது, சம்பாரிச்சா மட்டும் பத்தாது. அதை எப்படி செலவு பண்ணுறோம், யாருக்கு செலவு பண்ணுறோம், யாருக்காக கொடுக்குறோம். ஓகே, மனசு திறந்து யாருக்காக கொடுக்கலாம். மனசை திறங்க. இங்கே வந்து நிற்கக்கூடாது. மனசை திறந்தீங்கன்னா ஒரு முழுக்க கொடுங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் யூஸ் பண்ணாமல் கொடுங்க. கற்றுக்கிட்ட விஷயத்தையும் கொடுங்க, அப்புறம் செல்வங்களையும் கொடுங்க. ஆனால் உங்கள் சிம்மாசனத்தை பறி கொடுத்துறாதீங்க. அது உங்களோட கிரீடம், உங்கள் த்ரோன். ஆங்கிலத்தில் த்ரோன் சொல்லுவாங்க. உங்கள் சிம்மாசனம், உங்கள் கிரீடம். ஓகே, அதை பறி கொடுத்துடாதீங்க. ஸோ உங்கள் ஊக்கத்தையும், உங்கள் கவனத்தையும், நீங்கள் கற்றுக்கிட்ட நீங்கள் சம்பாரித்த செல்வத்தையும், கற்றுக்கிட்ட விஷயங்களையும் அதை உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கங்க. அப்புறம் தான் மற்றவங்க. ஸோ உங்கள் வெளிச்சம், உங்களோட அந்த வெளிச்சம், அந்த ஃப்ரீக்குவென்சி, அதை உங்களுக்கு யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் தான் மற்றவங்க. ஓகே, உங்கள் வெளிச்சத்தை அவங்களால தாங்க முடியாது. ஸோ அவனுக்கு ஜோம்பி வெம்பாயர் வெளிச்சம் வந்துச்சுன்னு வச்சுங்க, அப்படி அலறுவார்கள். ஆண்கள் பெண்கள் பற்றி தான் சொல்கிறேன். சில பேர் நம்மளை பற்றி யோசிப்பாங்க. நம்ம நல்லா இருக்கணும், நம்ம சந்தோஷமாக இருக்கணும், நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும், நம்மளை பற்றி யோசிப்பாங்க. அவங்களுக்காக செலவு பண்ணணும். அவங்களுக்காக உங்கள் வெளிச்சத்தை செலவு பண்ணுங்கள். இன்னும் உயர போவீங்க. ஸோ ஃப்ரீயாக யாரையும் உங்கள்
சிந்தனைக்குள்ளே இடம் பிடிக்காதீங்க. ஃப்ரீயாக கொடுக்கக்கூடாது. உங்களுக்கு ஒன்றும் செய்யலை, உங்களுக்கு இல்லை, உங்களை பற்றி அக்கறை இல்லை, உங்களுக்கு கவலை இல்லை. தேவைப்பட்டால் நீங்கள் அப்படியா, தேவைப்பட்டால் நீங்கள் ஏதோ மீனமா நீங்கள் இல்லையா இருக்கீங்கல்ல, நமக்கு என்ன கவலை. அப்படிப்பட்ட ஆளுக்கு உங்கள் சிந்தனையில் இடம் கொடுத்தீங்கன்னா கஷ்டம். ஓகே ஓகே சரியா. ஒரு ஜோக்கான விஷயத்த கூலாக சொல்லியிருக்கேன், ஷேர் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு இன்டோர் ஸ்டுடியோ. ஓகே, எந்த விதமான ஃபில்டரும் இல்லாமல், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த விதமான நடிப்பும் இல்லாமல், ட்ராமா இல்லாமல், டைரெக்டாக ஒரே டேக்கில் அந்த விஷயத்தை உங்களுக்காக அனுப்பிட்டேன். ஸோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, உங்கள் வெளிச்சம் அது உங்களுக்கு சொந்தம். வெளிச்சம் ஃப்ரீக்வன்சி எப்போவுமே ஹாயாக வச்சுக்கோங்க. ஃப்ரீக்வன்சி எப்போதுமே ஹாயாக இருக்கணும். உங்களை சுற்றி உள்ளவங்க ஃப்ரீக்வன்சியை குறைக்க பார்த்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களால அங்கே இருக்க முடியாது. உங்கள் வெளிச்சம் ஹாய் ரொம்ப உயரத்துக்கு போக 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 உங்கள் வெளிச்சம் உயரம் போக 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 அவங்க இன்னும் லோ வைப்ரேஷன், லோ ஃப்ரீக்வன்சிக்கு வருவாங்க. குறையும், அவங்க வெளிச்சம் குறையும். நீங்கள் விழுவணும், நீங்கள் கஷ்டப்படணும், நீங்கள் வேதனைப்படணும், நீங்கள் அழிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற பாடம் என்ன தெரியுமா? உயரம் போய்கிட்டே இருக்கணும். உங்கள் வெளிச்சத்தை உயரம் கொண்டு போகணும். அவங்கள விடுங்க, அவங்கள நீங்கள் ஒன்றும் அவங்க ஃப்ரீக்வன்சிக்கு நீங்கள் போகாதீங்க. உங்கள் ஃப்ரீக்வன்சி ஹாயாக போய்கிட்டே இருக்கும். அதுதான் மெசேஜ். ஓகே, அதான் விஷயம், அதான் தகவல். நல்லா இருக்கா? ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போமா? சிறப்பு. ஷேர் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க, சுதந்திரமாக இருங்க, வெளிச்சமாக இருங்க.